Never. Buenos días. Arriba. என்னன்னா உங்க டீம் திரும்ப வந்துருச்சு போல இருக்கு. ஆமாம் ப்ரோ, செம்ம ஃபார்ம்ல இருக்கீங்க போல. உங்க ஆள் தோனி வேற கேப்டன்ஷிப் பண்றாரு. மாஸ் தான் போங்க. யார் ரிட்டர்ன் ஆனா என்ன? மும்பை தான் 3 வாட்டி கப் அடிச்சுது. இந்த வாட்டியும் நாங்க தான் கப் அடிப்போம். மும்பை தான் மாசு. இது என்னவோ யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. போன டைம் தோனி டீம் தான் மும்பை கிட்ட பல்ப் வாங்குச்சு. தம்பி அது ஸ்மித் டீம், சிஎஸ்கே கிடையாது. இந்த தடவை ஃபர்ஸ்ட் மேட்ச் உங்க கூட தானே போட்டிருக்காங்க, பாத்துக்கலாம் விடு. ஓஹோ, ஊதா போர் கலர் ட்ரெஸ்ல அடி வாங்கினது பார்த்தா அடுத்த மஞ்சள் கலர் ட்ரெஸ்ல வந்து அடி வாங்க போறீங்க, அதானே ப்ரோ? ப்ரோ 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 இப்போ எதுக்கு 2 பேரும் சூடாகிறீங்க? பின்ன என்னப்பா, மும்பைலாம் ஒரு டீம்னு அதுக்கு போய் தட்டிட்டு இருக்கான். இப்பவும் சொல்றேன்னா மும்பை தான் மாசு. ப்ரோ நான் ஒன்னு சொல்லிட்டா, சென்னையும் வெஸ்ட் மும்பையும் வெஸ்ட். இந்த டைம் பஞ்சாபு தான் கப்பு. இது பஞ்சாபா? அது என்ன தம்பி வெக்கமே எல்லாம் பேசிவிட்ட? தட் குபீர் சிரிப்பு மூமெண்ட் ப்ரோ. இதுல சிரிக்கிறதுக்கு என்ன ப்ரோ இருக்கு? இந்தியாவோட நம்பர் 1 ஆல்ரவுண்டர் அஸ்வினும் இங்க தான் இருக்கான். ஆர்சிபியை காப்பாத்திருந்த கெயிலும் இங்க தான் இருக்கான். ரொம்ப நாள் ஃபீல் இல்லாம யுவராஜும் ரொம்ப நாள் கழிச்சு ஃபார்ம் வந்திருக்கான். இங்க நாங்க தான் வீட்டு. ஏன்பா அவங்க 3 பேர் மட்டும் வந்தா போதுமா? 40 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் டீம்ல வச்சிருக்கீங்க. இந்த டைம் யங் பிளேயர்ஸ் ஃபுல்லா இறக்கிருக்கோம். இந்த தடவை நீங்க 2 பேரும் எங்க கிட்ட அடி வாங்கிட்டு ஓட தான் போறீங்க. பாத்துக்கிட்டே இருங்க. நீங்க ஏன் ப்ரோ வண்டி நிறுத்தினீங்க? நீங்க ஆர்சிபி ஃபேனா? ஏன் சார் உங்க சண்டையில என்ன இருக்கலாம்னு பாக்குறீங்களா? உங்களெல்லாம் பார்த்தா திக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்குது. கிரீட்டுக்கோசம் நீங்க ஏன் சார் சண்டை போடுறீங்க? பின்ன என்ன ப்ரோ, நீங்களே சொல்லுங்க. சென்னைலாம் ஒரு ஆளா? 2 வருஷம் சிஎஸ்கே இல்லாம போகும், வாங்கின உதையெல்லாம் மறந்துடுச்சு போல. வந்தா தெரியும். என்ன ப்ரோ 2 பேரும் லுச்சாத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? இந்த தடவை பஞ்சாபு தான் கப்பு. இவன் யாரா லூசுத்தனமா பேசிட்டு இருக்கான்? அட நாயங்க ஏன்பா குலைக்குது? தண்ணி வைங்க. இருத்துங்க சார், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேக்குறீங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் இப்படி சண்டை போடுறீங்களே, இதுவே மும்பைக்கு போயிட்டு நான் சென்னை சப்போர்ட்ரு, சென்னை தான் ஜெயிக்குன்னு ஒருத்தனை சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி பஞ்சாபில் எவனாவது சென்னை தான் ஜெயிக்குன்னு சொல்லுவானா? ஒரு பைய கூட அப்படி சொல்ல மாட்டான் சார். ஏன்னா அவனுக்கு அவன் ஸ்டேட் தான் முக்கியம். எவனுமே அவன் தாய் மண்ணை விட்டே கொடுக்க மாட்டான். தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் அடுத்தவனுக்கு சொம்பு திட்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே தான் ஒற்றுமணி ஒன்றே இல்லையே. அதனால தான் கேரளாலேருந்து வந்தவங்க, கர்நாடகாவில் வந்தவங்களாம் நம்மள ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. சாதாரண கிரிக்கெட்டுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எப்படி சண்டை போடுறீங்களே? கிரிக்கெட்னா என்ன சார்? அது ஒரு ஸ்போர்ட்ஸ் கேமு. மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக அவங்க விளையாடுறாங்க. மற்ற எல்லா ஸ்டேட்டும் அதை வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும்தான் பார்க்குறாங்க. மேட்ச்சில் அவங்க ஸ்டேட் வின் பண்ணாலும் சரி, தோத்தாலும் சரி, அடுத்த நாள் அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படியா? யார் ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி உடனே மீம்ஸு, ட்ரோல் வீடியோ. இவனால் தான் ஜெயித்தோம், அவனால் தான் தோற்றோம், அது நொட்டை, இது நொல்லை, அது இதுன்னு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு நார் அடிச்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிரிக்கெட் மட்டுமா, சினிமாவும் அப்படி தான். ஜனங்களோட பொழுதுபோக்காக மட்டும்தான் சினிமான்னு ஒன்றே கொண்டு வந்தாங்க. ஆனால் நம்ம அதை பொழுதுபோக்காக மட்டும் பார்க்குறோமா? அவருக்கு டான்ஸ் வரல, இவருக்கு இந்த ஹீரோனோட லிங்க்கு, அவருக்கு ஹைட் இல்லை, அது இதுன்னு அவங்க வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம அவங்கள பற்றி தப்பாக சோசியல் மீடியாவில் போட்டுட்ருக்கோம். ஏன் சார், உங்கள் அண்ணன் தம்பி யாராவது உங்ககிட்ட வந்து நீ வேஸ்ட்டு, நீ செத்துடு, உன்னால் ஒரு யூஸும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார் உங்களை தான் சார், உங்களை உங்கள் தம்பி எப்படி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சொல்லிடுவானா? கொண்டு விட மாட்டான் அவனை. இது என்ன சார் நியாயம்? உங்கள் கூட பிறந்தவங்க, உங்களோட பிளட் ரிலேஷனு உங்களை தப்பாக சொன்னால் உங்களால் தாங்கிக்க முடியல. அவங்களாம் ஒவ்வொரு நாளும் புதுசாக சாதிக்கிறவங்க. அவங்கள திட்டு நமக்கு என்ன சார் ரைட்ஸ் இருக்குது? கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, அந்தந்த ஃபீல்டில் இருக்க கஷ்டம் அவங்களுக்கு தான் சார் தெரியும். அவங்க வயசு என்ன, அவங்க அனுபவம் என்ன, அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் அவங்கள அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறோம். யாராக இருந்தால் நமக்கு என்ன? நம்ம போஸ்ட்டுக்கு லைக்ஸ் வரணும், கமெண்ட்ஸ் வரணும், நம்மளை 4 பேர் திரும்பி பார்க்கணும். அதுக்காக யாரை வேணாலும் கேவலப்படுத்தலாம். அதானே சார்? டிஆர்பின்னு ஒன்று இருக்கனால தான் எல்லாரும் இவ்வளோ அசிங்கமான ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சின்ன விஷயம் சார், என் மனசு ரொம்ப பாதித்த விஷயம் அது. போன மாதம் கேரளாவுக்கு ஒரு வாடகைக்கு போயிருந்தேன். கேரளாவுக்குள்ளே ஒரு சின்ன வால் போஸ்ட்டோ இல்லை ஒரு பேனரோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு பார்டருக்குள்ளே வந்த உடனே கோயம்புத்தூரில் ஒரு இடம் விடாமல் புருவ பேரழகி பிரியா வாரியர்னு எல்லா இடத்துலையும் வால் போஸ்டர் சார். எல்லா பத்திரிகையிலும் அந்த பொண்ணு ஃபோட்டோவை போட்டு ஒரு இடம் விடாமல் ஒட்டியிருக்கானுவ.
எனக்கு ஒரே ஆச்சரியம் சார். ஒரு கேரளா பொண்ணு கேரளா பாட்டில் நடிச்சிருக்குது. கேரளாவுக்குள்ளே ஒருத்தனும் அதை பற்றி கவலையே படலை. அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம ஊருக்குள்ளே எங்கே பார்த்தாலும் அந்த பொண்ணோட போஸ்ட்டு, எவனை பார்த்தாலும் அந்த பொண்ணோட ஃபோட்டோவை வீடியோவை போட்டு சாவட்டிக்கிறான் சார். சரி, இவனுங்க தான் இப்படி பண்ணுறானுன்னு பார்த்தா டெய்லி ஹண்ட் ஆப்பை நியூஸுக்காக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தா பிரியங்கா சோப்ராவை மிந்திவிட்டாங்க, சன்னி லியோனை ஓரம் கட்டிவிட்டாங்க, இமாலய சாதனை அது இதுன்னு போட்டு அந்த பொண்ணை போட்டு புகழ்ந்து வச்சுருக்கானுங்க சார். சரி, இவனையும் விடுங்க. சரி, ஆப்புக்காரன் ஏதாவது அவனுக்கு இது போட்டால் தான் எல்லாம் பசங்களாம் பார்ப்பானுங்கன்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணுறானா. டிவி நியூஸில் இந்த பொண்ணை பற்றி 10 நிமிஷம் பேசுகிறானுங்க. ஒன்று தான் சார், பக்கத்து ஸ்டேட்டு பொண்ணுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற நம்ம சொசைட்டி போன வருஷம் அனிதான்னு ஒரு பொண்ணு எல்லா தகுதியும் இருந்தும் எம்பிபிஎஸ் அட்மிஷன் கிடைக்காம சூசைட் பண்ணிக்கிட்டாங்களே, அதை பற்றி எவனாவது கேர் பண்ணானா? இந்த மாதிரி எல்லா பத்திரிகையிலையும் போஸ்ட் அடித்து ஒட்டினானா? இல்லை நியூஸில் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களா? நம்ம ஏதோ கடமைக்கு ஆர்ஐபி சிஸ்டர் டிபியை பிளாக்காக வச்சுக்கிட்டு ஸ்டேட்டஸில் நீங்கள் டாக்டர் தான் போட்டுக்கிட்டு நம்ம ஏதோ கேர் பண்ணுற மாதிரி கொஞ்ச நாள் நடித்தோம். ரெண்டுமே பொண்ணு தானே சார். ஏன் சார் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க, இந்த பொண்ணுக்கு ஏன் சார் ஒன்றுமே பண்ணல? ஏன்னா நம்ம தான் டிஆர்பிக்கு அடிமையாட்டோம் சார். நம்ம ஜனங்கள்லாம் நெடுவாசலுக்காக போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம உட்காந்து ஓவிய ஆர்மி ஜூலி வெரியன்னு சொல்லிட்டு பிக் பாஸை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்கே விவசாயிங்கள்லாம் ட்ரெஸ் இல்லாமல் போராடிக்கிட்டு இருந்தாங்க. இங்கெல்லாம் ஜிம்கி கம்மல் போட்டு எல்லாம் ஸ்டேட்டஸில் ஆடிக்கிட்டு இருக்கிறோம். என்ன சார் இது? அவ்வளோ ஏன் சார், சிரியான்னு ஒரு நாடு இருக்குதுன்னு எனக்கு போன மாதம் வரைக்கும் தெரியாது. ஆனால் அந்த நாட்டில் குண்டு போட்டு குழந்தைங்கள்லாம் இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. உடனே என் அப்பா அம்மா கொண்டுட்டாங்க, என் அண்ணன் தங்கச்சியை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளாம் போஸ்ட் போட்டு சுற்றினோமே. நம்ம மீனவர்களை காணோம், கடலில் எல்லாம் சடலமாக கிடக்கிறாங்கன்னு நியூஸ் வந்துச்சு. அதை பற்றி நம்ம ஏதாவது கவலைப்பட்டோமா? ஏன் இது மட்டும் உயிர் இல்லையா? இவங்களுக்கு குடும்பம் இல்லையா? சிரியா நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணால் டிஆர்பி அதிகமாகும், நமக்கு லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொட்டும். பட் நம்ம மீன் சப்போர்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் போதுங்கிற அலட்சியத்தினால தானே அப்படி இருந்தோம். சரி, சிரியாவுக்கு சப்போர்ட் பண்ணோமே, அதையாவது ஒழுங்காக பண்ணோமா? நம்ம இங்கே காப்பாற்றுங்கன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கோம். கனடா பிரைம் மினிஸ்டர் வந்தார், அவங்கள காப்பாற்ற கூட்டிகிட்டு போய் அவங்க நாட்டில் வச்சு அவங்களுக்கு தேவையான உதவி பண்ணார். ஏன்னா அவருக்கு உயிரோட மதிப்பு தெரியுது. ஏன் இதை பார்த்தா நாடாக தெரியலையா? இல்லை இங்கே தான் பிரைம் மினிஸ்டர் இல்லையா? நம்ம இங்கே போஸ்ட் போட்டுக்கிட்டு சும்மா லைக்ஸ் கமெண்ட்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாடே அழிஞ்சிருச்சு, இறந்தவங்களுக்காக நம்ம ஃபீல் பண்ணி போஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்தோம். உடனே டீசர் வருது, ட்ரெய்லர் வருது, மாசுரா ரெக்கார்டு பீட் பண்ண போதுரா, யூடியூப் அதிர போதுரான்னு அந்த நாட்டு பிரச்சனையை பற்றி அப்படியே மறந்துட்டோம். ஏன்னா நம்மக்கிட்ட தான் ஒற்றுமண்ணு ஒன்றே இல்லையே. எங்கள் படம் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும், எங்கள் படம் தான் யூடியூப்பில் ட்ரெண்டு காட்டும், எங்கள் படம் தான் ட்விட்டரில் கிளிக்கும், நாங்கள் தான் ஃபஸ்ட்டில் இருப்போம், அவெஞ்சர்ஸை பீட் பண்ணோம், அவதாரை பீட் பண்ணுவோன்னு நம்ம எல்லாம் டீசரை பார்க்க போயிட்டோம். சோசியல் மீடியாவுக்கு நம்ம அடிமையாக இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள ஒற்றுமை உணர்வே வராது சார். ஏன் ப்ரோ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? நீங்கள் என்ன கோயம்புத்தூர்காரரா? அவர் பேசுகிற தோரணையிலே தெரில, அவர் மதுரைக்காரராக தான் இருப்பார். ஏன் ப்ரோ மற்ற ஊரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? அவர் நம்ம ஊர் சேலத்துக்காரராக தான் இருப்பார். பார்த்தீங்களா சார், நான் சொன்னதை நீங்கள் கேர் பண்ணவே இல்லை. எந்த ஊருக்காரன், எந்த ஜாதிக்காரன், எந்த இனம்னு தான் பார்க்குறீங்க. ஏன்னா நமக்குள்ள தான் ஒற்றுமைன்னு ஒன்று இல்லையே. அதனால தான் சார் திருச்சியில் ஒரு கர்ப்பிணி பொண்ணு இல்லை சார், அது அம்மா, ஒரு கர்ப்பிணி தாயை ஒரு போலீஸ் உதச்சி கொன்னப்போ கூட நம்ம ஊமையாக இருந்தோம். ஏன்னா நம்ம தான் அடிமையாக இருந்தே பழகிட்டோமே. நம்ம அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுக்கு நம்ம தலையாட்டுறோம். அதனால தான் அவங்க ஏறி மிதிச்சுக்கிட்டே இருக்காங்க, நம்மளும் மிதி வாங்கிக்கிட்டே இருக்கோம். நமக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் தான் சார் படிப்பறிவு இல்லாமல் அடுத்தவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு ஜாதியா மதமா இனமா பிரிஞ்சு கடந்தாங்க. நம்ம ஜென்ரேஷனாவது ஒத்துமையாக ஒன்றா இருக்கலாமே சார். ஒற்றுமைன்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே வந்துட்டா எவனாலையும் நம்மளை பிரிக்கணும்னு நினைக்க கூட முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் மதுரையோ சேலமோ கோயம்புத்தூரோ இல்லை சார், நான் திருச்சூர். புரியல? நான் கேரளா சார். காலேஜ் படிக்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். பார்ட் டைமில் இந்த மாதிரி டாக்ஸி ஓட்டிகிட்ருக்கிறேன். என்னை வாழ வைக்கிற மண் சார் இது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என் தாய் மண். நீங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு சார். நான் வேறு என் மனசில் இருக்க வழியெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தா நான் மன்னிச்சிருங்க சார்.
உங்கள் பேர் என்னன்னு சொல்லவே இல்லை.